எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு லாபம் பண்ணக்கூடிய ட்ரேடரா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வெறுமனே வந்து சார்ட்டையும் வந்து டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, அதுவும் வேணும். பட் ஆனா அத மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா, ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து லாஸ் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு நியூஸ் பேஸ்டு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பெரிய பெரிய நியூஸ் வரும். இப்போ வந்து ஏதாவது வார் வருது, அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்க பத்தின நியூஸ், பேட் நியூஸ் வருது. அப்படிங்கிற மாரி வரச்சுல என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்க பத்தி வரச்சுல வந்து, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் மட்டும் பெருசா வந்து ஃபால் ஆகும். அதேமாரி இப்போ வார் வருது, அந்த மாரி ஏதாவது வேர்ல்டு இம்பேக்ட் ஆகக்கூடிய நியூஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாதிரி நியூஸ் வரச்சுல என்ன ஆகும்னு சொன்னா, மார்க்கெட் வந்து ஃபுல்லா இண்டெக்ஸே வந்து பயங்கரமா டவுன் குடுக்கும். ஸோ அதே மாரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எல்லாத்தையும் குறை சொல்றது தான் அவங்களோட வேலை. ஸோ இப்போ யார குறை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இப்போ நம்ம செபியோட தலைவர் மேல வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க. இந்த புகார் வந்து மண்டே வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல வந்து ரியாக்ட் ஆகுமா? அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் இவங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க, இந்த ஹிண்டன்பர்க் யாருன்னு சொன்னா, இவங்க வந்து இதுக்கு முன்னாடியும் இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ வந்து பயங்கரமா வந்து ஒருக்கா வந்து இவங்க வந்து நெறையா ஃபோர்ஜரி பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வெளிவிட்ட உடனே அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஃபால் ஆச்சு. ஸோ இந்த ஃபால்ல வந்து என்னாச்சுன்னு சொன்னா, மோர் தென் 50% வந்து பயங்கரமா ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ அவங்க அதே குரூப் தான் இப்போ மறுபடி நம்மளோட இ ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செபி அமைப்போட தலைவர் மேல வந்து ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இவங்க வந்து என்ன சொல்றது? ஸ்டாக்க வந்து இவங்க ஹஸ்பண்ட் பேர்ல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பேர்ல அந்த மாரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டாக் வந்து வாங்கி ஹோல்ட் பண்றாங்க. ஆக்சுவலி செபில இருக்கவங்க யாருமே வந்து ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணதோ, ட்ரேட் பண்றதோ கூடாது. ஆனா இவங்க வந்து அந்த மாரி பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்ட வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகுமா? அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் ரியாக்ட் ஆகாம இருக்கறதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதானி என்ன பண்ணா, அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல இந்த மாரி ஒரு இத வைக்கச்சுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றோங்கிற மாரி திரும்ப இவங்க மேலேயே ஒரு கேஸ் போட்டு, அ அவங்க வந்து அந்த கேஸ்ல வந்து அதானி குரூப் வந்து ஜெயிக்கவும் செஞ்சுது. ஸோ அவங்களோட ஷேர் எவ்வளோ கீழ விழுந்திருந்தோ, ஆனா அது திரும்ப எழும்பி மேல வந்துருச்சு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கும் வந்து இவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த பதில வந்து மார்க்கெட் ஏத்துக்குமா, ஏத்துக்காதா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நியூஸ். அதே மாதிரி நம்ம செபியும் வந்து ஹிண்டன்பர்க் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அ ஹிண்டன்பர்க் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட கம்பெனிஸு, அவங்களோட கிளையண்ட்ஸு, ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு வந்து டேட்டாவ வந்து விக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால அந்த கம்பெனிகள்லாம் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிடுங்க. ஸோ நாங்க வந்து பண்ணச்சுல வந்து அந்தந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸ் இல்ல அந்தந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா கீழ டவுன் கிரேடுக்கு போகும். ஸோ டவுன் கிரேட் போச்சுல, அவங்க வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு சான்ஸா எஃப்ஐஐஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கறதுக்காண்டி இவங்க வந்து வேலை செய்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து ஒரு நியூஸ் வந்து யாரு நம்ம செபி வந்து அவங்க மேல வந்து ஃபைல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, மக்கள் தான் ஏமாளிகளா தெரியிறாங்க. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஹிண்டன்பர்க் வந்து பெரிய நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அவங்க அப்படி பண்றாங்க. ஸோ செபி சொன்ன கம்ப்ளைண்ட்ட நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இதுவும் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தோணுது. ஸோ மாத்தி மாத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து இப்ப 2மே வந்து நம்பகத்தன்மை இல்லாத மாரி ஆயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து என்னைய பொறுத்தளவுக்கு என்னன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெருசா ஒண்ணும் ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே. இப்போ வந்து இந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்ல நான் வந்து உங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில்ல கண்டிப்பா வந்து இந்த மார்க்கெட்டுல வந்து இந்த நியூஸ் வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு கேப் டவுன் தான் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா, கண்டிப்பா ஃபர்தரா அங்கருந்து மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த நியூஸ் வந்து உண்மை அப்படிங்கிற மாரி யாரும் நம்புனாங்க, பெரிய பெரிய எஃப்ஐஸ்லாம் நம்புறாங்க அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து கண்டிப்பா கீழ தான் வரும். ஸோ அப்படி இல்ல, மார்க்கெட் இந்த நியூஸ வந்து அப்சர்வ் பண்ணிச்சு, ஒண்ணும் பெரிய இம்பாக்ட்லாம் இல்ல அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து வழக்கமா நடக்கக்கூடியது தான் வரும். ஸோ இப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து இங்கருந்து கொஞ்சமா அப்படி கீழ வந்து ரெக்கவர் பண்ற மாரி பண்ணிட்டு, இந்த கேப்ப வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டா மேல போற மாரி போயிட்டு, கண்டிப்பா அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 50, 200 வர வந்து வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. 50, 200, 50, 100 வர கூட வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு.
வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலே தெரிஞ்சிடும். 1 மினிட் கேண்டில் பெரிய கேண்டிலாக டவுன் சைடு வச்சாலோ, இல்லைனா பெரிய கேண்டிலாக வந்து அப் சைடு வச்சாலோ, க்ரீனாக வச்சாலும் சரி, ரெட்டாக வச்சாலும் சரி. ஸோ பெரிய கேண்டில் வந்துருச்சுனாலே உஷாராகிடணும். ஸோ மார்க்கெட் வந்து டைரக்ஷன் இல்லாமல் எங்கே போகிறேன்னு தெரியாமல் முழிக்க போகுது அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னால், ஆல்ரெடி நடந்த மாதிரி தான். இப்போ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான பெரிய கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் ஒரு volatile காமிச்சிட்டு ஜஸ்ட் அதே ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய கேண்டில் வைக்கச்சில ஃபஸ்ட்டு கேண்டில் 1 மினிட் கேண்டில் பெரிய கேண்டில் வைக்கச்சில மார்க்கெட் வந்து volatility தான் காமிக்கும். அதாவது மேலேயும் போகும், கீழேயும் வரும், மேலே போகும், கீழே வரும். ஸோ யாருக்குமே ஆப்ஷன் பையருக்கா இருக்கட்டும், ஆப்ஷன் பையருக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ஏற்ற மார்க்கெட்டாக வந்து இருக்காது. இந்த டைமில் என்ன ஆகும்னு சொன்னால், ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நிறைய வந்து உள்ளே வருவாங்க. ஏன்னு சொன்னால், டைம் டிகே அண்டு ப்ரீமியம் டிகே வந்து இந்த டைமில் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து இது சம்பாதிக்கக்கூடிய மார்க்கெட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ திங்கக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் 1 மினிட் கேண்டிலே தெரிஞ்சிடும். கொஞ்சம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வரை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி பையிங் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒன்ல கேப் அப் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா கேப் டவுன் கொஞ்சமாக கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும். இந்த நியூஸ் இம்பேக்ட் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய கேப் அப்பாக இருக்கும். சாரி கேப் டவுனாக இருக்கும். இல்லை நார்மலாக வந்து மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ 50,700க்கு மேலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ 50,700க்கு மார்க்கெட்டு வந்து 50,700க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக மேலே போகச்சில என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு பெரிய கேப் வந்து இருக்குது. போன வாரம் முழுசுமே வந்து மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கேப் கிட்டத்தட்ட இந்த 50,800லேருந்து 51,400 ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் வந்து பெரிய ஒரு கேப்பு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஒருவேளை திங்கக்கிழமை இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகுது 50,700க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக வந்து ரேலி வந்து கண்டிப்பாக 50,400 வரை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபர்தராக மேலே போயிடும். ஓகேவா? அதுவே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம டைரெக்டாக இப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக எப்போ வேணாலும் கீழே வரும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி அதாவது ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு அகைன் இப்படி மேலே போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 50,400 கன்ஃபார்ம்டாக வரும். ஸோ பை சைடுக்கு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை செல் சைடு இப்போ வருது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒன்றில் கீழே வருது இல்லைனா இந்த சைடு வருது இப்படி இப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல ட்ரெண்டு கிடைக்கிறதாட்டம் நம்ம வெயிட் பண்ணி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரெண்டு தெரிஞ்ச பிறகு ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ அது கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இப்படி மேலே போயிட்டு திரும்ப அகைன் கீழே வருது அப்படிங்கச்சில வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புட் சைட் ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நியூஸ் வந்து இம்பேக்ட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலில் இந்த மாதிரி நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து போடுவேன். அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து கொடுப்பேன். ஸோ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், அதாவது நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நினைக்கிறவங்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொடுத்துங்க. நம்மகிட்ட வந்து டெலகிராம் சேனலும் வந்து வச்சுருக்கிறோம். இந்த டெலகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நிறைய அப்டேட் நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னோடய அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்குது, ஸோ ஏதாவது கால்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கால்ஸும் கொடுப்பேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட கால்ஸ் வேணுங்கிறவங்க வந்து இல்லை லைவ் மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ப்ரெடிக்ஷன் வேணும், லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது வந்து அப்டேட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்னோட டெலகிராம் சேனலையும் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து கொடுத்து வைக்கிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சில லாபங்களையும் என் மூலமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி.